போன மேட்ச் வின் பண்ண எல்எல்எஃப் டீம் நேராக வந்து அப்படியே ப்ரெசன்டேஷன் போயிருங்க, முடிச்சிடலாம். உங்கள் ப்ரெசன்டேஷன் சரி பண்ணி அப்படியே முடிச்சுட்டு மறுபடியும் லைவ் போயிடலாம். ஸோ மேன் ஆஃப் த மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்எல்எஃப் டீமில் சுனில். வாங்க சுனில், சைலண்ட்டாக அப்படியே ஒன்றும் தெரியாத புள்ள மாதிரி இப்போ நடந்து வருவார் பாருங்களேன். ஒன்றும் தெரியாத பையன் மாதிரியே நடந்து வருவார். எனக்கு ஒன்றுமே தெரியாது, அடிக்க தெரியாது, போட தெரியாது. ஸோ மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்குறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கோவளம் குப்பத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும், மிஸ்டர் ரமேஷ். சன்ரைசர்ஸ் கோவளம் சன்ரைசர்ஸ் டீமோட முன்னாள் கேப்டனுங்க அவரு. கேப்டன் வாங்க. முகேஷ் கேப்டன் வாங்க. வாழ்த்துக்கள். எல்எல்எஃப் டீம் 5th ரவுண்ட் போயிருக்கீங்க. கேப்டன் வாங்கோ. விட மாட்டாங்க. வாங்க ஐயா. ஏதோ உங்களை மாட்ட பாக்குறாரு. சுனில் அந்த செயினை உள்ள போட்டுருங்களேன். இவ்வளவு பெரிய கேமராவில் நாங்க எல்லாமே மேலே தானே போடுவோம். போடுங்க ஐயா, நகை விலை கம்மியாயிடுச்சு, அது தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா கேப்டன் சொல்லுங்க, முதல்ல ஒரே கேள்வி, எப்படி நீங்க எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருப்பீங்க, அங்க 11th கொடுக்காம உள்ள போய் களத்துல இறங்கிட்டீங்க? வந்ததே ஒரு மேட்ச் ஒன்று விளையாட்டு வந்தேன், ஒரு ஃபைனல் ஒன்று விளையாட்டு வந்தேன். ஸோ அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பசங்க வர சாப்பிடாம இருந்தாங்களா, சரி சாப்பிடணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்லைனா முன்னாடியே வந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருப்போம். சரி அதனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ சாரி. ஸோ எனக்கு ஒரு டவுட், திடீர்னு ஏதாவது இந்த பாயிண்ட் ரெமி டிகிரி மேலே கொஞ்சம் ஜோக்கர் எடுத்து நடுவில் சொல்கிற கதையாட்டம், ஏதோ ஒரு பிளேயர் வந்து உள்ள சொல்லிட்டு இருக்காங்கயா, எல்லாம் அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்களே, இல்லை திடீர்னு எப்படி அங்கே போயிட்டாங்க அப்படின்னு ஒரு டவுட்டில் அங்கேருந்து அதுக்குள்ளே எங்களுக்கு கொரிஸ் மேலே கொரிஸ் வருது. அதுக்காக தான் கேட்டோம். ஸோ எனிவே நீங்கள் வந்து பர்ஃபெக்டான கேம் கொடுக்குறவங்க, நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இந்த மாதிரி சடன் விக்கெட்லாம் விழுந்துச்சு, அது மாதிரி ஏதாவது எதிர்பார்ப்புகள் நீங்கள் நினச்சிங்களா? நான் எங்களுக்கெல்லாம் ஷாக்காக தான் இருந்துச்சு. இல்லை நான் மேட்ச் போகிறத பொறுத்து தானே எல்லாமே நடக்கும். ஸோ அவங்க நல்லா போட்டாங்க, அதனால் விக்கெட் வந்துச்சு. ஸோ எங்களுக்கும் பேக்கப் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் கவர் பண்ணி மேட்ச் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு நிஜமாவே தெரியும் எந்தெந்த டீம் எந்தெந்த தரத்தில் விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டீமை பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன டார்கெட்டு ஃபிக்ஸ் பண்ணலான்னு ஒரு மைண்ட் செட் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்களா? உங்களோட டார்கெட் என்னவா இருந்துச்சு? நான் டார்கெட்லாம் பெருசாக யோசிக்கல. நாங்கள் மேட்ச் வந்து விளையாட தான் வந்தோம். ஸோ ரன் வரதை பொறுத்து நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போலர் வச்சுருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் மேட்ச் விளையாட முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி விளையாடணும். ஸோ ரிசல்ட் கொஞ்சம் 50 ரன்ஸ் வந்தாலே போதும்னு நினச்சோம். அதுக்கு மேலேயே வந்துச்சு, போதும் அதுக்கடுத்து போட்டுக்கலாம்னு நினச்சோம். ஸோ எங்கிட்டயே நல்ல போலர் இருக்காங்கல்ல, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி போடுவானுங்க எல்லாரும். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவானுங்க நம்மகிட்டயும். ஸோ ஓகே. ஸோ இந்த டோர்னமெண்ட் முடிகிற வரைக்குமே உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இதுதான். ஸோ இது மேட்ச் பார்த்துட்டு ஏதாவது சேஞ்ச் அப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்க போகிறது இல்லைன்னு நீங்களே உறுதியாக சொல்லிட்டாங்க. கரெக்ட் தானே? அதாம்மா, உண்மை தானே. நாங்கள் எதையும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ மேட்ச் விளையாட வந்தோம். ஸோ மேட்ச் பைய போகலான்னு பார்க்குறோம். ஸோ மேட்ச்சை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக விளையாட வந்தோம். ஸோ என்ஜாய் பண்ணி விளையாடி பார்ப்போம், ரிசல்ட் அப்புறமா பார்ப்போம். ஆமாங்க, நாங்கள் வந்து மேட்ச் விளையாட வந்துட்டோம். ஆல்ரெடி நாங்கள் சாம்பியன் தான், எங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் பட்டம் கொடுத்துட்டீங்க. ஸோ அதில் சேஞ்ச் பண்ணால் அது ஒரு நல்லா இருக்காது. என்னங்க இதோ இருங்க, சாம்பியன் தான், அது மாற்றி நாங்கள் வடிவமைக்க போகிறது இல்லை. ஸோ இந்த தடவையும் அந்த கோப்பை கிட்ட நாங்கள் தான் வரப்போகிறோம் அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்த டீமில் நீங்களும் பாருங்கள், இவங்க கிட்ட எந்த ஒரு புது மாற்றமும் இருக்காது. இவங்க கிட்ட இதான் 11, இதான் ஸ்குவாட், இதான் ஆர்டர், இது போலிங் பேட்டிங் அண்ட் போலிங் ஆர்டர்னு சொல்லிட்டாங்க. பிரதர் சொல்லுங்க கேப்டன். சரி கேப்டன், உங்ககிட்ட மைக்கு கொடுத்து பேச சொல்றாரு, என்ன காரணம்? இதை வரும்போது எசக்கு புசுக்கு என்ன பண்ணிட்டீங்களா? கேப்டன் உங்களை பேச சொல்றாருன்னா ஏதோ ஒரு விஷயம், என்ன எப்படி ஃபீல் பண்றீங்க? மேடம் எத்தனாவது மேடம் மேட்ச் உங்களுக்கு இது? உங்களோட கரியர்லயே இது நிறைய இருக்கு. அப்ப இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா கிடையாது. ஸோ அவங்க சிரிக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் உள்ளாடிக்கிறது. ஏதோ கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு வந்தீங்களா மேட்சை பார்க்க போறேன்? நான் கரெக்டா கேட்டுருக்கேனா? பாருங்க, நிச்சயமா அப்போ லக்கியாங்க. ஒருவேளை நீங்க மேட்ச் பார்த்துட்டு தான் யூ ஆர் வெரி லக்கிங்க. இந்த மாதிரி மேனேஜர், ஹேண்ட்ஸம் அண்ட் அழகு
அண்ட் எல்லாமே இருக்குங்க இந்த பிளேயர் கிட்ட. யூ ஆல்சோ லக்கி, யூ ஆல்சோ லக்கி, ஸோ டீம் ஆல்சோ லக்கி. உங்களை இந்த பிளேயர் உங்களுக்கு இந்த டீமுக்கு கிடைச்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச் சங்குமாஸ். நீங்க அங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது இங்க பொலன்னு பொழந்துட்டு இருக்காங்க. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோரிங்க 8. சங்குமாஸ் உங்க ஃபேவரட், என் ஃபேவரட், எல்லாரோட ஃபேவரட் அப்பாதுரை என்ன ஆடிட்டு இருக்கா அப்படி உள்ள. ஓ அவர் தான் ஆடிட்டு இருக்காரா? ஆமாங்க. வெரி குட். அவரோட அடுத்த போன்ல தான் பார்த்திருக்கேன், இன்னும் நான் நேர்ல பார்க்கல. லாஸ்ட் போன மேட்ச்லயும் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துட்டார் ரசிகருக்கு. அதாவது நம்ம 2 பேர் தான் அவருக்கு ஒரு பெரிய ரசிகர். உசுப்பேத்தியே லாஸ்ட் டைம் அவுட் ஆக்கி விட்டோம். இந்த தடவை அப்படிலாம் இருக்காது, பார்ப்போம். சோ ஒரு ஓவர் முடிவிட்ட நிலையில் 8 வந்திருக்கு. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் 8. முடிஞ்சிடுச்சு, முடிஞ்சிடுச்சு. அவுட் ஆயிட்டாருங்க. ஐயா ஐயா ஐயா, எனக்கு இந்த பையனுக்கு சம்பந்தமும் இல்லை ஐயா. 2வது விக்கெட்டை லூஸ் பண்ணிருக்காங்க டிசிபி அணியினர். பிரவீன் என்ன மாதிரி பால் சங்கமம் அவுட் சைடு ஆஃப் லைன். எஸ் சூப்பர். ஆக்சுவலா கேப்டன் அப்பாதுரை கம்ப்ளீட்டா அக்ராஸ் போயிட்டா அப்படி. எஸ் அது பேட்ல கரெக்ட்டா மீட் ஆயிருந்தா மேபி ஸ்ரீலங்கா பக்கம் போய் விழுந்திருக்கும். நபா ஆகாஷ் கிளைமேட் மாறுது, மழை பெய்யுது, தூத்தல் போடுது. அங்க பாரு கப்பிள்ஸ் பாறையில எல்லாம் ஜாலியா இருக்காங்க பாரு. கப்பிள்ஸ் பாறையில சங்கண்ணா இன்னொன்னு யோசிச்சீங்களா? சொல்லுங்க. இன்னும் ஒரு மேட்ச் தானே இருக்கு. டிஜே ஆமா கவுண்டர்லாம் ஃபைனல் மேட்ச்ங்க. எஸ்டிஎஸ் விளையாட போகுது. டிஜே கவுண்டர் போட ஆரம்பிச்சாருன்னு அப்படிங்க. கவுண்டர் போட ஆரம்பிச்சானால நீங்க ஃபைனல் மேட்ச் பாரு. சூனா பானா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. நாங்க இருக்கிற வரைக்கும் வேற எங்கேயும் எங்களுக்கு கிளைகள் கிடையாது டிஜே. நாங்க உங்களை காப்பாத்துறோம், கவலைப்படாதீங்க. நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி. போன மேட்ச்ல பொலன்னு பொழந்தாரு ஐயா. கமெண்ட் டிஸ்கஸ் ஆக்கிறாதீங்க ஐயா. ஹர்திக் பாண்டியன் கார்த்தி தூக்கி அடிச்சாரு. ஆரா கேட்சா போயிடுச்சா? இல்ல தடுத்துட்டாரு. தடுத்துட்டாரு. நல்ல ட்ரை. காத்து எதிர்காத்துங்க. சூப்பர் ட்ரை பிரதர். எனிவே நாகராஜ் சூப்பர் ஃபீல்டிங் ப்ரோ. டீப்ல கேட்சுக்கு ட்ரை பண்ணாரு. சோ அங்க ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டா கிடைக்கல. சோ எனிவே அந்த பவுண்டரியை தடுத்திருக்காரு. சோ அதுக்கே ஒரு கிளாப் கொடுக்கலாம். ஷாட்டுங்க. பவுண்டரியா? பவுண்டரியே தான். பவுண்டரி. ஃபுல் டாஸ் பால் நல்ல கேப்ல போயிருக்கு வந்து. அண்ட் எம்சிசி டீமும் வந்தாச்சு அடுத்த மேட்சுக்காக. எம்சிசி மானாமதி மற்றும் எஸ்டிஎஸ் அடுத்த போட்டி 11வது போட்டி. ஷாட்டு ஃபீல்டர் இருக்காரு, எடுத்திருக்காரு. நல்ல கேட்சுங்க, சூப்பரான கேட்ச். கனகம்மா சத்துரா
பவுலிங்ல சரி பேட்டிங்ல பிரசாந்த் வந்திருக்கா. அப்படி முதல் பாலே வைடுங்க. செம பால் போட்டார் பிரவீன் இதுக்கு முன்னாடி. இறங்க அடிக்கிற முயற்சி, இன்னொரு விக்கெட், கோல்டு. சூப்பரா சூப்பரா போட்டுட்டு இருக்காருங்க பிரவீன். ஷாட்டுங்க. வர பேட்ஸ்மேன் லைட் அடிச்சா என்னங்க அப்படின்ற மாதிரி ஒரு 6 பேருக்கு ஸ்கொயர் லெக் மண்டைக்கு மேல. முடிவுல ஸ்கோரிங்க 20-4 டிசிபி அணியினர். பவுலிங் டீம் கொஞ்சம் ஃபாஸ்டா புஷ் பண்ணலாம் பிரதர்ஸ். இன்னும் இதுக்கப்புறம் ஒரு மேட்ச் இருக்கு. பேட்டர்ஸ் பிரதர் பிரவீன் பிரதர் கொஞ்சம் புஷ் பண்ணலாம் பிரதர். முதல் பாலே இதுல தாங்க வைடு வைடு. பிரவீன் இதுல தான் அந்த மைண்டை டிஸ்டர்ப் பண்றல கில்லிங்க. நீங்க வந்து அடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி. கௌதமையா என்னாச்சு உங்களுக்கு திடீர்னு ஏதா பைசுங்க? கச்சா விட்டாருங்க. பெரிய விக்கெட் புடிச்சிருந்தாருனா கேம் க்ளோஸ் லிட்டரலி அப்படின்னு சொல்லலாம். புடிச்சிருந்தாருனா விட்டாருங்க. நல்ல பால் நல்ல பால். திரும்ப ஒரு ரன் அவுட் சான்ஸ். க்ளோஸ் கால். சிங்கிள் பட்டர்
சிங்கிள் ஸ்ட்ரைட்டா லாங் ஆஃப் கைக்கு. கொஞ்சம் அப்படியே குவாய்ட் ஆயிருக்குது. நான் பிரவீன் இருக்கிற வரைக்கும் என்னன்னாலும் நடக்குங்க. செம பேட்டரு. ஷாட் சூப்பர் ஷாட். ஃபிளிக்ல 6. ஃபிளிக் சைடுல கடாசி விட்டுருக்கா. அப்படி சரியான ஷாட்டுங்க. ஷாட். சர்மாஜி நல்ல ஃபீல்டர் தானே, பிடிக்கலாம்ல. ஆனா ரூல்ஸ் படி அப்படி பிடிக்க முடியாது. ஆஹா, ரன் அவுட் ரன் அவுட். சோ மேல போயிருக்காங்க. பாப்போம். மூணாவது ஓவரோட கடைசி பந்து இன்ட்ரெஸ்டிங்கா மாறிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு டெசிஷனும் இம்பார்ட்டன்டா போயிட்டு இருக்கு. 4வது ரவுண்டுங்க. ஹீட்டட் அப் கேம்ஸ் ஆர் பீன் ஹீட்டட் அப். அதுக்கு காரணம் பெரிய பரிசு அவங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க ஜெயிக்கிற டீமுக்கு. சோ பாப்போம். இன்னும் ஒரு மேட்ச் வெளியே இருக்கு. சோ ஃபாஸ்டா பண்ணுங்க. அடுத்த மேட்ச் STS vs MCC. வாய் கொலாடிச்சு மனுஷனுங்க. STS vs MCC. வைடு மீண்டும் போட்டாக வேண்டும். ஒரு வைட் டெலிவரி. நல்ல டேக். விக்கெட் கீப்பர் ஸ்விமிங் பூல்ல டைவ் அடிக்கிற மாதிரி அடிச்சு முடிச்சு டைவ் எடுத்து கேட்ச் எடுத்திருக்காருப்பா. மூணு கண்ணு முன்னாடி நிக்குது. 3 ஓவர் முடிவுல 33க்கு 3. ஹலோ செக் பர்ஃபெக்ட். அங்க யார் போ எக்ஸ்ட்ரா ஹவுஸ் வேணாவா? ஏய் அரவிந்த் உங்களுக்கு இங்க வேணுமா? ஏய் அங்க வேணாவா? நான் இருக்கேன் அங்க வேணாம். 2 பேர் மட்டும் போதும்.
ஸோ அடுத்த மேட்ச் STS vs MCC. வச்சாருங்க, ஆனா எங்கேயுமே போகல, சிங்கிள் மட்டுமே. ஸோ இதே வேளையில நம்மளோட தந்தி டிவிலேருந்து ரிப்போர்ட்டர் இருக்காரு. ஐயா ரொம்ப நன்றி ஐயா, நம்ம டோர்னமெண்ட்டை சூப்பரா சுத்தி சுத்தி எடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. ஆகாஷ், உன்னோட ப்ரெடிக்ஷன் ஸ்கோர் என்னவா இருக்கும்? 50. ஆமா, 55, above 55. ஆனா சங்கமாம்ஸ் ஆக்சுவலா இந்த சைடுல நம்ம பாண்டியா கார்த்தி ஆடிட்டு இருக்காரு. அவர் வந்து 4 பால்ல கேமை மாத்தக்கூடியவர். எஸ், சோ இப்போ ஸ்ட்ரைக்ல இருக்காரு அவர் தானே? அவரே தான். சோ அதுக்காக தான் நான் 55 கிராசிங் பண்ணிடுவாங்கன்னு சொல்றேன். 2 ஷாட் ஸ்ரீலங்கா பக்கம் விட்டாருன்னா முடிஞ்சிடுச்சு. எந்த பக்கம் ஸ்ரீலங்கா இருக்கு? அது அடிப்பார் பாருங்க. சொன்ன பாத்தீங்களா? ஸ்ரீலங்கா பக்கம் அடிப்பாருன்னு அடிச்சிட்டாரு பாருங்க. ஸ்ரீலங்கால அடிச்சிட்டாரு ஸ்ரீலங்கா பக்கம். அடிச்சார பவுண்டரியா? மறுபடியும் ஸ்ரீலங்கா பக்கம் போகுது பாலு. போயிடுச்சு. அததான் நான் சொன்னேன், 2 6 சொன்ன மாதிரி வந்துடுச்சு. 55 கிராஸ் ஆயிடும். கேமராமேன் லாஸ்ட் பால் நிலன், இந்த பக்கம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னிங்ஸ் பிரேக்ல இடையில எல்லாம் காட்டு. இங்க வை, சேர் கேல்ஸ் எடு. அதே சமயம் ரைட்ல நம்ம STS ட்ரைனிங் அந்த பிராக்டீஸ் பண்றாங்கல அதையும் காட்டு. சிங்கிளோட பாத்தீங்கன்னா 50 பூர்த்தி பண்ணிருக்காங்க. வாங்க, STS ஓட ஓனர் வந்திருக்காங்க. சமிக்தா, அவங்க தான் STS ஓட ஓனர். சங்கமாம்ஸ் 50 வந்தாச்சு. என்ன நம்பி இருந்தாங்களா? கவுத்திட்டு நான் கோவலம் சூப்பர் கிங்ஸ் நாங்க கவுந்ததே மீண்டு வர்றதுக்கு தாமா. பாருங்க, அணையிற விளக்கு தான் பிரகாசமா எரியுவாங்க. நாங்க அணைஞ்சிட்டு இருக்கோம், அடுத்த வருஷம் பிரகாசமா எரியுவோம். திரும்ப வருவேன்னு தானே நினைக்கிறீங்க? திரும்ப வர மாட்டாரு. ஓ அப்படியா? என்ட்ரி நான் புரியல. என்ன போவறீங்க? 4 ஓவர் முடியல, 50 வந்தாச்சுங்க ஸ்கோர். ஆமாங்க, இது ஆகாஷ், அடுத்த வருஷம் STS 2 டீம் உருவாக போகுது. அதுக்கு கேப்டன் நான் தான், அண்ட் சந்தோஷ் அவர் வைஸ் கேப்டன். ஸோ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஸோ எங்களோட ஓனர் சமிக்தா 2 டீமை வச்சு வழிநடத்த போறாங்க. சங்கோண்ணே, எஸ், நேயர்களோட ஒரு கேள்வி. எது ஆம பூந்த வீடு விளங்காது, நீங்க பூந்த டீம் விளங்காதுன்றீங்களா? 2வது ரவுண்ட் தாண்டுமான்னு கேக்குறாங்க. ஏன் நாங்க லாங் ஜம்பா விக்கிறோம், தாண்டுதல் போட்டியா விக்கிறோம். தாண்டுமா தாண்டாதுன்னு இறங்கி போவான், தாண்ட முடியலனா சரி படுத்துட்டு கூட போங்க. ஆடிட்டாரே ஆஃப் சைடுல 6 கவர்ஸ் மண்டைக்கு மேல. அண்ட் உங்க ஸ்கோரும் தாண்டி போயிடுச்சு சங்கம். தாண்டி போயிடுச்சு. அப்பாதுரை அண்ணன் ஹாப்பி ஆயிட்டாருப்பா. சங்கமாம்ஸ் அடுத்த மேட்ச் STS மேட்ச்
எஸ் அடுத்த மேட்ச் எஸ்டிஎஸ் மேட்ச். நீங்க பிரகானா பாலானா சுந்தர்னாக்காக வெயிட் ஆமா பண்றீங்க. அவங்க வீட்ல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா நிறைய கொள்ளை அடிக்கலாம். ஒருத்தர் கூட வீட்ல இருக்க மாட்டாங்க. கேட்ச் பிராக்டிஸ் புடிச்சிட்டாரு. ஆனா சூப்பர் ஆட்டோ கார்த்தி. வீட்ல ஆளு யாரனா விட்டு வந்துக்கிறீங்களா இல்லையா? சங்கவான்ஸ் எஸ் நான் அத சொல்ல வரல. என்னோட காணிய தலைவன் நாச்சாங்க கூட்டம் கூட வேண்டாம். கூட்டம் மேட்ச் கண்டினியூ பண்ணுங்க. நதிங் ஹேப்பன். கூட்டம் கூட வேணாம். கூட்டம் அங்க இங்க தயவு செய்து பாக்குறவங்க இங்க உட்கார்ந்து பாருங்க. அடுத்த பேட்டர் உள்ள போங்க. லாஸ்ட் 4 பாலுங்க. இன்னிங்ஸோட கடைசி 4 பால். நல்ல ஸ்கோர் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணி குத்துட்டா அப்படிங்க கார்த்திக் அவர்கள். சிங்கிள் மூணு பால். லாஸ்ட் 3 பாலுங்க. ஸ்லோ பால் டாட் பால். மேல டாஸ் ஆஃப் ஷாட்டுங்க. டக் அவுட் நோக்கி 6. இன்னிங்ஸோட லாஸ்ட் பால். இந்த ஓவர்ல 14 பிளஸ் 6 20 ரன்னுங்க. இந்த ஓவர்ல 70ல முடிச்சிருக்காங்க ஸ்கோரிங்க. 71 அடித்தால் வெற்றி ஃபார் பேட் பாய்ஸ் ஃப்ரம் முட்டுக்காடு. சம ஃபினிஷிங் டிசிபி கிட்ட. எஸ் ரொம்ப பெரிய ஸ்கோர் டார்கெட். ஏற்கனவே அபவ் 70 ஒரு மேட்ச் அப்படிதான் வந்துச்சு இல்ல ஆகாஷ்? ஆமாங்கய்யா. அருண் ஐயா. ஆமாங்கய்யா. ஆமாங்க. நேத்து இதே சமயம் தான்
பேட்டர்ஸ் ஓபனிங் பேட்டர்ஸ் அப்படியே கொஞ்சம் இறங்கினா நல்லா இருக்கும். மழை வேற வர மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு மேட்ச் வெட்டிங்ல இருக்கு. கொஞ்சம் அப்படியே இறங்கினீங்கன்னா நல்லா இருக்கும். மேட்சை முடிச்சு விட்டுறலாம். ஒரு பேட்டர் அப்படியே உட்காந்து சாமி கும்பிட்டு இருக்காரு. அவர் நல்ல பழக்கம் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் அப்படியே வேமா இறங்கினாருன்னா இன்னும் நல்லா இருக்கும். என்ன திடீர்னு நிறைய பேர் வந்த மாதிரி இருக்குது. இவ்வளவு நேரம் அமைதியா தானே இருந்துச்சு இந்த இடம். திடீர்னு இவ்வளவு பேர் எங்க இருந்தாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி. ஓபனிங் பேட்டர்ஸ் உங்களுக்காக தான் வெயிட்டிங். அப்படியே இறங்கிருங்களேன். என்னென்ன வேணுங்க? நாங்க போட்டுக்கிட்டுங்களே. நாங்க போட்டுக்கிறேன். எனக்கு நைட்ல தூக்கம் வர மாட்டேங்குது. ஓகேப்பா, ரெண்டாவது இன்னிங்ஸ் ஆரம்பிக்க போகுது. கமெண்ட் இல்லைங்க அருணே. ரெண்டாவது இன்னிங்ஸ் ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். கிளைமேட்டும் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. மழை வருமா வராதா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு மேட்ச்சுக்கு அப்புறம் மழை வந்தால் ரொம்ப சந்தோஷம். அதாவது அடுத்த மேட்ச்சு, இன்றைய பொழுதோட கடைசி மேட்ச்சு. அதுக்கப்புறம் மழை வந்தால் ரொம்ப நிம்மதியாக இருக்கும். நடுவில் மழை வேண்டாம். கோ பேக் வரண பகவானே அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸு 71 டார்கெட்டு. ஆல்ரெடி வந்து நானே ஒரு விஷயம் சொல்லியிருந்திருப்பேன். பேட் பாய்ஸ் ரொம்ப பேட் பாய்ஸ்பா அப்படின்ற மாதிரி போன ப்ரெசன்டேஷனில் தான் வந்து சொன்னேன். கரெக்டாக பயங்கரமாக ஆடினாங்க. ஸோ இந்த மேட்ச்சு அந்த மாதிரி ஆடுவாங்களா அப்படின்றத பார்க்கணும். போன மேட்ச் எங்கே விட்டாங்களோ அதே மாதிரி ஆடினாங்கன்னா வேற மாதிரி இருக்கும். பட் அதே மாதிரி ஆடுவாங்களா அப்படின்றது வந்து ஒருத்தன் தான் பார்க்கணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பால். ஸோ மொதல் ஒரு பவர் பிளே. அதனால கண்டிப்பாக வந்து வெளியே லிமிட்டட் தான். ஃபீல்டர்ஸ் 2 பேர் தான். ஸோ முதல் ஓவர் சேசிங்ல ஃபர்ஸ்ட் பால். பால் நல்லா ஃபாஸ்டா போட்டு லோ பில்டாஸா போயிருக்கு. ஸோ ஜஸ்ட் அங்க மிட் ஆஃப் இருக்கிற காரணத்தினால ஜஸ்ட் ஒன் சிங்கிள். ஓகே, இன்னும் 70 அடிக்கணுமா இந்த மேட்ச்? அப்படியே நீங்க அங்க ஸ்கோர் சொல்லிக்கிட்டீங்க. அடுத்த மேட்சுக்கு எஸ்டிஎஸ் ஓட கேப்டன் என்னன்னா இது ரோல் ஆனு. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நெக் இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ டீமோட பொசிஷனை பார்த்து தான் பிளேயிங் 11ல் இருக்கணுமா இல்லையான்னு டிசைட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆப்போனன்ட் டீமும் ஒரு நல்ல டீமாக இருக்கிறதுனால நிச்சயமாக நான் பிளேயிங் 11ல் இறங்கியே ஆகணும். அதனால் கொஞ்சம் என்னோட டீம் பிளேயர்ஸ்லாம் வந்து என்னை வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் நிச்சயமாக நெக்கு ஓரளவுக்கு 100% கம்ஃபர்டபுள் இல்லைனாலும் ஒரு 60% தான் இருக்கு. பட் ஐ வில் பிளே திஸ் மேட்ச். பரவாயில்லண்ணா, விராட் கோலியே 18 சிக்ஸா 36 சிக்ஸா கையில போட்டு ஒரு மேட்ச் ஆடினாரு. நெக் பெயின் தானேண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. ஸோ பிளேயர்ஸோடையும் நம்ம இங்கே கூடிய இன்டர்வியூலாம் போயிடலாம். சுந்தர்ண்ணா இன்ஜுரி வச்சு ஆடுறேன்னு சொல்ல போறேன். இன்ஜுரி அடுத்த மேட்ச் ஒரு க்ரூஷியல் மேட்ச்ல இன்னும் பெயின் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா
நிச்சயமாக வெளியே தாங்க இருக்கணும். ஏன்னா ஹெல்த் ரொம்ப முக்கியம். சங்குமார் ஆல்ரெடி நம்ம இன்டர்வியூவில் கேட்டிருந்தாரு, ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் இன்னைக்கு மேனேஜபிள் இன்ஜுரி மாதிரி இருக்கு. இன்னைக்கு நைட் தான் தெரியும், ஏன்னா மார்னிங் தான் இருக்கு. இஃப் இட் இஸ் பிகம் வர்ஸ்னா ஃபார் ஷுவர் நெக்ஸ்ட் மேட்ச்லேருந்து ஆடுறது கஷ்டம் தான். மேஜர் டாஸுக்கு முன்னாடி கேட்குறேன், நீங்கள் ஒரு மேஜர் சேஞ்ச் ஸ்குவாட்ல இருக்குன்னு எனக்கு தோணுது. அப்படியா? இருக்குங்க. நேத்தே வந்து டீம் 11 வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். நீங்க யார் யார் வந்து ஆமா வந்து ரோல் பண்ணிட்டு இருக்காங்களோ அதை வச்சே வந்து நீங்க பிளேயிங் 11 ப்ரெடிக்ட் பண்ணலாம் ஈஸியா. சூப்பர் சூப்பர்ண்ணா. ஸோ நம்ம அப்படியே வந்து மற்ற பிளேயர்ஸ்கிட்டயுமே போகலாம். பாபுண்ணா இங்க போனா உனக்கு என்ன இப்போ மேட்ச் பாரு. ப்ரோ யூசுப் ப்ரோ, ஸோ அடுத்த மேட்ச் ஒரு இம்பார்ட்டன்டான மேட்ச் ப்ரோ. என்ன நினைக்கிறீங்க? எப்படி மேட்ச் போக போகுது, என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஆப்போனன்ட் 2 ரவுண்டு ஜெயிச்சு வந்திருக்காங்க. ஸோ நம்ம அவங்கள வந்து கண்டிப்பாக குறைவான நம்ம எடை போடக்கூடாது. ஸோ அவங்க பெட்டராக தான் ஆடுவாங்க மாதிரி வந்து கேப்டன் நல்ல யுக்திகளை கேப்டனுக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளேயிங் 11 இருக்கும். ஒரு சில இன்புட்லாம் நிறையவே மீட்டிங் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே அவங்கவுங்க வேலையை அவங்க பண்ணால் கண்டிப்பாக ஜெயிச்சிருக்காங்க. யங் ஃபாஸ்ட் பவுலர் போன மேட்ச் வந்து உங்களுக்கு மேட்சே வின் பண்ணி கொடுத்த அவரை பற்றி ஒரு ஃபியூ டாட்ஸ். யங் ஃபாஸ்ட் பவுலர் 2-3 பேர் இருக்காங்க. யாரை 3 பேர் பற்றியுமே சொல்லிவிடுங்க. எங்கள் டீமோட யங் ஃபாஸ்ட் பவுலர் வந்து மிஸ்டர் சுந்தர் தான். அது வந்து எப்போதைக்குமே வந்து எழுதப்படாத ஒரு டாஸ் போட்டுடலாம். ஆகாஷ் என்ன நினைக்கிறாரு பொறுத்து தான் இந்த மேட்சும் வர இருக்கிற எல்லா மேட்சும். நீங்க விடுங்க, வாய்ஸ் நாங்க கேட்கணும். ஓகே, டாஸ்க்கான டைம் சோ நெருங்கி கொண்டிருக்கின்றது. எம்சிசி vs STS. எஸ், எம்சிசி மானாமதி vs and STS, மானாமதி மற்றும் கோவளம். இப்பொழுது டாஸ். ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் டாஸ். டிவி சரியா தெரியலங்க. கொஞ்சம் கிட்ட போய் உட்காரு. டேய், எதுக்கோ சேலிடஸை மட்டும் பார்க்காம உன்னோட டிஜே பாக்ஸை பாரு, தெரியும். எம்சிசி கேப்டன் எம்சிசி கேப்டன் அப்பா பாலா பிரகா, 2 கார்டு போடுங்க உங்க கேப்டனுக்கு. நிறைய பேர் ஆடியன்ஸ் கொஸ்டின்ஸ் நிறைய வருது. 2 கார்டு செக்யூரிட்டி போட்டு வைங்க. நான் கேட்கலைங்க ஐயா. வாங்க, ரொம்ப ஆவலா எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றோம். வாங்க மானாமதி, ரொம்ப முக்கியமான மேட்ச்ல இவங்க கிட்ட விளையாட போறீங்க. மேடம், பிரசிடென்ட் மேம் வாங்க. சோ அடுத்த மேட்ச்க்கான டாஸ்க் மானாமதி கேப்டன், உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ஒரு STS டீம் நடத்துற ஃபவுண்டரு சுந்தர், ஃபேமிலியர் பிளே பர்சன், டோட்டலாவே சொல்ல போனா கிரெடிட்டுக்கு, அதாவது கிரிக்கெட்டுக்கு அடிக்ட் ஆனவர். அது வந்து ஒரு அந்த கிரிக்கெட்டே வந்து ரொம்ப போதையா வந்து நினைக்கிறவர். அந்த மாதிரி ஒரு பிளேயர். அந்த டீம் கூட விளையாட போறீங்க. எப்படி நீங்க ஃபீல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? என்ன மாதிரி வியூகங்களை வகுத்திருக்கீங்க? முதல்ல பார்த்தது சொல்லிட்டாரு, நீங்க எல்லாம் சின்ன பசங்களா இருக்கீங்க. இப்படி முதல்ல சொல்லிட்டாரு எங்க டீமை பார்த்து, நீங்க எல்லாம் சின்ன பசங்களா இருக்கீங்க. அப்படி சொல்லுங்க. இவங்களை பார்த்தோன்னே என்னயா யங்ஸ்டரா இருக்கீங்க, எங்களை வச்சு செய்ய போறீங்கன்னு தான் நான் வந்து கேட்டேன். ஏன்னா கொஞ்சம் எங்களை மாதிரி ஒரு 40 வயசு ஒரு 42 வயசுனா சரி அவங்களுக்கு ஈக்குவலா அப்படியே நாங்கள் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுவோம். எல்லாம் புல்லட் மாதிரி இருக்காங்க. இந்த புல்லட் கிட்ட நாங்க எப்படி அவங்க ஷூட் பண்றதை கூட எங்களால தப்பிக்க கூட முடியாது. உண்மையை சொல்லுங்க. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஏதாவது போன்ல பேசினாரா மேட்சை பத்தி? ஏதாவது இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமை வரும்போது இந்த மாதிரி விட்டு கொடுங்க, அத மாதிரி ஏதாவது பேச்சுக்கள் ஏதாவது? ஏன்னா அவர் நினைச்சா 274 டீமும் விலை கொடுத்து வாங்கிடுவாரு. அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இல்ல விலை கொடுத்தே வாங்கிடுவாரு. அந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்ட பேசினாரா? அது போலலாம் பேசலீங்க. மானாமதி, நீங்க நினைச்சிட்டு இருக்கிற சாம்பியன் டீம் STS இந்த மேட்ச்ல நாங்க வச்சு செய்வோம், ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்புற மாதிரியா இருக்குது. பாப்போமே. நம்மளுடைய இந்த டாஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்
வந்திருக்காங்க. ஸ்பெஷல் கெஸ்ட்ன்றதோட அவங்க தான் இந்த ஒட்டுமொத்த போட்டியும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வேற யாரும் கிடையாது, மரியாதைக்குரிய திருமதி ஜே சோபனா தங்கம் சுந்தர், கோவளம் ஊராட்சி மன்ற தலைவர். அவங்க தான் இந்த போட்டிக்கான டாஸ் போட போறாங்க. எம்சிசி வெர்சஸ் எஸ்டிஎஸ். டாஸ்க்கான காயின் ப்ளீஸ். மேடம் குட் ஈவினிங் மேடம். பேச வாங்காதீங்க, இருங்க, அவசரப்படாதீங்க. உங்களுடைய கணவர் திரு எஸ்டிஎஸ் ஃபவுண்டர் ஜே சுந்தர் விளையாடுறாரு. ஸோ இந்த மேட்ச் என்ன எதிர்பார்ப்புல வந்திருக்கீங்க? எப்படி ஸ்டார்டிங்ல ஒரு 17 இயர்ஸ் முன்னாடி ஒரு மேட்ச் பார்க்க போகணும் அந்த எக்ஸைட்மென்ட் வந்திருக்கேன். தயவு செய்து எப்படியா ஒழுங்கா விளையாடிடுங்க. தயவு செய்து ஒழுங்கா விளையாடுங்க சொல்றாங்க. இல்ல நீங்க நிறைய என்கரேஜ்மெண்ட் பண்ண மாட்டீங்க. ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் அவர் கொடுத்தாரு, ஓகே. அவருக்கு வந்து மார்னிங் ஆனா இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு வந்து அவரோட ஆரோக்கியத்துக்கும் ஸ்போர்ட்ஸுக்கு வார்ம் அப் பண்ணும், அந்த பாடி ஹெல்த்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? 5 கிலோ குறைஞ்சிட்டாரு. ஓ 5 கிலோ. அது வந்து என்னன்னா ஒர்க் அவுட், அது தொழில் ரீதியாக வந்து டெய்லி பிராக்டிஸ். இந்த எஸ்டிஎஸ் டீம் வந்து டெய்லி காலையில வந்து பிராக்டிஸ் பண்றாங்க. பாப்போம் இன்னைக்கு எப்படி விளையாடுறாங்க. ஓகே, எனிவே டாஸ் மேம். ஓகே, மானாமதி டீம் உங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஸ்கோப் டீம் எஸ்டிஎஸ் டீம் உங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். டாஸ் யார் கேட்க போறீங்க? மானாமதி. லியர் வரீங்களா? லியர் கம். நல்ல பால் டேய், நல்ல பால் டேய். அரே அடே. நல்ல பால் அடே. டாஸ் யார் வின் பண்ணுவாங்க? ரெட். அந்த ரெட். ஓகே, டாஸ் வந்து மானாமதி கேட்க போகுது. டாஸ் கீழே வந்தா மறுபடியும் டாஸ் போடுவோம். ஹெட் கேட்டிருக்காங்க, டெயில். சோ டாஸ் வந்து எஸ்டிஎஸ் வின் பண்ணிருக்கு. மேடம் நீங்களே ஏதாவது क्वेश्चंस இருந்தா கேளுங்க. டாஸ் வின் பண்ணிருக்காங்க. இல்ல, நான் எப்பவுமே வந்து டாஸ் வின் பண்ணா பேட்டிங் தான் எடுப்போம். ஆனா இந்த மேட்ச் பேட்டிங் தான் எடுக்க போறோம். இல்ல எவ்வளவு டார்கெட்டா? நிச்சயமா சொல்றேன், எல்லாரும் வந்து ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஊர் மக்கள்லாம். நான் போலிங் போடுவேன். நானு இப்போ என் பேட்ஸ்மேனுக்கு சொல்லிடுறேன், நான் போலிங் போடணும்னா நீங்க 90 ரன் அடிக்கணும். நீங்க 90 ரன் அடிச்சா நான் போலிங் போடுவேன். இல்ல நம்ம மானாமதி டீம் கேட்கலாம், நீங்க என்ன இப்போ எக்ஸ்பெக்ட் பண்றீங்க இந்த மேட்ச்? எப்படின்னா கண்டிப்பா ஸ்கோர் அவ்வளோ கொடுக்க மாட்டோம், கம்மியாக தான் கொடுப்போம்னு நினைக்கிறேன். 90லாம் தெரியல. ஆல் தி பெஸ்ட். ஏங்க 90 நீங்க கொடுத்தாதாங்க நான் போலிங் போட்டு உங்களுக்கு ஒரு 40 ரன் கொடுக்க முடியும். ஓகே, ஆல் தி உள்ள அடிக்கலாம் பாக்குறேன். வாழ்த்துக்கள். டாஸ்க்கான ரிசல்ட் அண்ட் எம்சிசி வெர்சஸ் எஸ்டிஎஸ் டாஸ்க்கான ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணிருக்காங்க. எஸ்டிஎஸ் டாஸ் ஜெயிச்சிருக்காங்க அண்ட் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க. சோ நீங்க அவளுடன் எதிர்பார்த்த மேட்ச் இன்னும் சற்று நேரத்தில். ஓகே, இங்கே மேட்ச் அங்கே டாஸ் முடிஞ்ச போக இங்கே மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்குது. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 9 ரன்ஸ் ஆன் த போர்ட். டஃபஸ்ட் சுச்சுவேஷனாக தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ டிசிபி கிரிக்கெட் டீமோட கைகள் இப்போதைக்கு ஓங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் பேட் பாய்ஸும் சாதாரண பாய்ஸில் தே ஆர் ரியலி பேட் பாய்ஸ். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் பண்ண சம்பவம் அப்படி, நானே தான் சொன்னேன் அந்த வார்த்தையை, தே ஆர் ரியலி பேட் பாய்ஸ் அப்படின்னு, அந்த மாதிரி சம்பவம். ஸோ அதை தொடர்ந்து இந்த மேட்ச்ல என்ன ஓவர்கள் பாக்கி இருக்கு, அதையுமே அப்படியே கண்டினியூவா டாமினேட் பண்ணுவாங்களா அப்படின்றத பார்க்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி எவ்வளவு கை தட்டுறீங்களோ தட்டிக்கோமா. இவ்வளவு கூட்டம் டயர்ட் ஆகணும் அதுக்காக. சீரியஸ், ஏன்னா இதுக்கப்புறம் கை தட்டல அவங்களுக்கு தட்டணுமா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அடுத்த 3வது ஓவர் போட போறாங்க. ஸோ ஃபார் வந்து பெரிய அளவில் வந்து பேட்டிங் டீம் வந்து பெரிய டாமினேஷன் நம்ம எதுவும் பார்க்கல. பவுலிங் டீம்ல வந்து அப்பப்போ வந்து விக்கெட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதை தொடர்ந்து இந்த மேட்ச்சில் ஜெயிக்கணும்னா ஒவ்வொரு ஓவரும் சாலிடாக 5 பவுண்டரி வேணும். இந்த 5 பவுண்டரி இருந்தால் தான் மேட்ச்சில் வந்து ஒரு கம்பேக்கு பேட் பாய்ஸுக்கு இருக்கு. ஆனால் அதை தான் ஈஸியாக வந்து டிசிபி டீம் வந்து கொடுக்க மாட்டாங்க. என்ன பேரு லெனினா லினனா நிலனுக்கு நிறைய வேலை இந்த மேட்சுக்கு அடுத்த மேட்சுக்கும். ஓ சமபால அது லெக்ல மட்டும் தான் பட்டிருக்குதா? யப். ஸோ காலில் பட்டிருக்குது டாட் பால். ஓகே, ஃபீல்டை மறுபடியும் சேஞ்ச் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா கவரில் உள்ள வெளியே வச்சிருந்த ஆளை வந்து டீப் கவரில் வெளியே வச்சிருந்தா இப்போ மறுபடியும் வந்து கவருக்கு வச்சிருக்கிறாங்க.
இன்னொரு ஃபீல்டர் வந்து மாற்றி ஒரு ஸ்லிப்பு பொசிஷனா கல்லி பொசிஷனா தெரியலையே, போனதுக்கப்புறம் தான் தெரியும். லெக் சைட் ஃபுல்லாக ஸ்ட்ராங் பண்ணுறாங்க பவுண்டரி லைன் கிட்ட. ஓ சமயாக்கர்பா இஸ் பேட்டர் பிரஸ்டேட் ஆகிறா அப்படி. ஏன் இருக்காது, ஏன்னா சேசிங் செய்ய வேண்டிய டோட்டல் இருக்குது. இங்க பாரியா, டீம் பாரியா, ஒப்பாரி வச்சுக்கிறாங்க பாரு ஒன்னு சேர்ந்து. அது பேர் தான் பிளானிங், எக்ஸிகியூஷன். ஷாட் வைடா போயிருக்கு. இங்கயா பால் போச்சு. அவ்வளவுதான். டீப் மிட்ல தரமான 6. வெல்கம் பவுண்டரி, வெல்கம் பவுண்டரி, வெல்கம் பவுண்டரி. மறுபடியும் அண்ணா எஜ்ஜா என்னாச்சு அண்ணா வெளிய அண்ணா மறுபடியும் வெளிய போயிடுச்சு. அம்மா ஷாட். ஆகாஷ் இங்க பாருப்பா, ஆடியன்ஸ்ல உட்கார வேண்டிய எல்லாம் இந்த இடத்துல இந்த கேலரிக்கு வந்து பாரு, என்னமா கிரவுட் வந்திருக்காங்க பாரு. அவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கு. சொன்ன மாதிரி டாஸை வின் பண்ணிட்டாங்க. டாஸை வின் பண்ணி பேட்டிங் எடுத்திருக்காங்க. எஸ் கொஞ்சம் அக்கறை சூடு கண்ணா. கல்லுக்கிட்ட பாருங்க எத்தனை பேர் உட்கார்ந்திருக்காங்கன்னு. ஆஹா நிறைய பேர் வந்திருக்காங்க. கப்பிள்ஸ் பாறை கிட்ட பாருங்க எத்தனை பேர் உட்கார்ந்திருக்காங்கன்னு. எஸ் வாங்க, ஃபேன்ஸ் வந்திருக்காங்க. பெங்கால்ல ஸ்ரீலங்கா மேம் நந்தினி மேடம் வந்திருக்காங்க, நட்டாஷா மேடம் வந்திருக்காங்க. குட் ஈவினிங் மேடம். 13 பந்துக்கு 49 ரன். ஆடாடா. சோ மேடம் சோ நட்டாஷா மேடம் அண்ட் நந்தினி மேடம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வரவேற்பை கொடுத்துக்கிறோம். ஸோ அவங்க என்னன்னா இப்போ நமக்கு நம்மளோட விமன்ஸுக்காக ஒரு ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக நம்மளோட பஞ்சாயத்தோட இணைஞ்சு ஒரு டிராயிங், ஒரு வால் பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. மியூரல். ஒன்ஸ் அகைன் அது எங்க பிரசிடென்ட்டே சொல்லுவாங்க. நட்டாஷா மேம் அண்ட் என்னன்னா லைக் விமன், அதே ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியில் இருக்க விமன் வந்து அவங்க லைஃப் ஜேர்னி எப்படி இருக்கு, அவங்க எப்படி அவங்க ஹாப்பியாக இருக்காங்க, அவங்க எப்படி அவங்க டெய்லி லைஃப் அவங்க எப்படி லீட் பண்ணுறாங்கிறத ஒரு டிராயிங் மூலியமாக, ஒரு மியூரல் டிராயிங் மூலியமாக பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கோவளம் ஊராட்சியில் 2 இடத்துல அவங்க பெயிண்ட் பண்ணுறாங்க. ஒன்று ப்ளூ ஃபிளாக் பீச் அண்ட் ஒன்று வந்து நம்ம பஞ்சாயத்து ஆஃபீஸில். இவங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் ஆல் ஓவர் இந்தியா women empowerment-காக இவங்க நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க. we can ask them as well. You can tell few words about your organization. Thank you Shobna ma'am. I work for Fearless Collective. So we paint murals representing women communities all around the world. And here I have come to represent the Kovalam women and the incredible work they are doing to preserve the beach and to clean up the beach. So I am extremely privileged to be doing this work. Thank you ma'am. Thank you so much. We are also extremely privileged to have like people like you in Kovalam Panchayat. Thank you so much. So kind words ma'am. Thank you so much. இதுல ஒரு பியூட்டி என்னன்னா நம்மளோட நட்டாஷா மேடம் டெய்லியுமே இந்த மேட்சை பார்த்துட்டு தான் ஒரு பியூட்டியான விஷயம். எங்களுக்கு சங்குமார் உங்களோட டீம் எப்போ ஜெயிச்சுதான் தோத்திச்சான்னு நிறைய தடவை கேட்டு நாங்கள் வெளியவே போயிட்டோம். டெய்லியுமே மேட்ச் பார்ப்பாங்க. அவங்களுக்கு இந்த டைம்ல ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மாதிரியாங்க இருக்குது மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். இது யாரோட கண்ணீர்னு தெரியலையே, மழைலாம் பெய்யுது. ஓகே, அது தொடர்ந்தீங்க. நோ பால் கொடுத்துருக்காங்கப்பா. நோ பால். யாரோட கண்ணீர் தெரியுமா சல்மான்ஸ்? அம்பையரோட கண்ணீர் தான். எவ்வளவு நேரமா மேட்ச் நடந்துகிட்டே இருக்குப்பா இன்னைக்கு அப்படின்ற மாதிரி. சோ நோ பால். அதை தொடர்ந்து ஃப்ரீ ஹிட் வேற வந்துகிட்டு இருக்குது ஆன் த வேல. எஸ், அடுத்த மேட்ச் ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்க நேரத்துல நடக்க போகுது.
எம்சிசி வெர்சஸ் எஸ்டிஎஸ். ஸோ இந்த நேரத்தில் திடீர்னு ஒரு சாரல் மழை. ஸோ இது டாஸ்க்கு அமையுமான்னு தெரியல. ஸோ ஒருவேளை ஹெவி ரெயின்ஸ் ஒரு 3 மினிட்ஸ் பெஞ்சா அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகும்னு தெரியல. ஸோ மேபி மழை பெய்ந்திருந்தா நீங்க டாஸ்ல வின் பண்ணி என்ன எடுத்துருப்பீங்க சார்? எப்படி இருந்தாலும் பேட்டிங் தாங்க. எப்படி இருந்தாலும் பேட்டிங் தான். அதுக்கான காரணம் நான் bowling போடணும். ஓகே, பாலா அண்ட் பிரகா நோட் திஸ் பாயிண்ட். கரெக்ட். பாலா பிரகதீஷ் அடுத்து ரெடியா இருக்காங்க. நம்பிக்கை நட்சத்திரம். தேங்க்யூ பாலா பிரகதீஷ். சங்கமாஸ் எஸ் 1008 பேர் இருக்கட்டும். என் தலைவன் லால். தலைவன் லால். லாலுக்கு அவர் என்னன்னே தெரியல. இன்னைக்கு லாலுக்கு கற்பூரம் கொளுத்தினாலும் கொளுத்திடுவாங்க, உட்கார வச்சிருவாங்க நினைக்கிறேன். ஒரு பேட்டர் ரிட்டையர் ஆகிட்டு அதை தொடர்ந்து அப்படியே அடுத்த பேட்டர் ஒரு 18 பேர்கிட்ட இருக்கிறாங்க. எத்தனை பேர் வெளியே இருப்பாங்கன்னு தெரியாது. அதனால அவங்களோட ஃபேவரட் பிளேயர் லாலும் உள்ள இருப்பாரான்னு தெரியாது. இல்ல கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும், பார்ப்போம். ஸோ வைட் இந்த பால் மறுபடியும் ரீபால் போட்டு ஆகணும். கிட்டத்தட்ட வெற்றி வந்து ரொம்ப தூரம் போயிருச்சு அப்படின்னு சொல்லலாமா? ஸ்லோ ஓவர் பால் டூயிங் த ட்ரிக், சேஞ்ச் ஆஃப் பேஸ் டூயிங் த ட்ரிக். கண்டிப்பாக மேட்சுக்கு மேட்ச் இந்த பால் ரொம்ப இம்பார்ட்டண்டாக போய்கிட்டு இருக்குதுப்பா. எனக்கு தெரிஞ்ச ஃபைனலி மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணும், கண்டிப்பாக மாற்றுக்கிறதே வேணாம். ஷார்ட் தரையோட தரையா போயிருக்குது. பட் லாங் ஆல் இருக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் சிங்கிள். இப்போதைக்கு வந்து 6 கொடுக்குற மாதிரி யாருக்கும் ஐடியா இல்லை போல. ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் ஃபீல்டிங் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லைண்ணே. அவ்வளோதான், நம்தே லெஃப்ட் ஹேண்டிங் ஒரு ரைட் ஹேண்டர் ஒரு காம்பினேஷன் ஃபீல்டிங்க்கு ஆல்வேஸ் தலைவலி அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எஸ் அகைன் ஒரு ஃபீல்ட் சேஞ்சு. எங்கள் டீப் ஸ்கொயர் லெக், மிட் விக்கெட்டு, லாங் ஆன், லாங் ஆஃப், அது போக டீப் பாயிண்ட்டு. ஓகே அடிக்கப்பட்டது. பட் ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக லாங் ஆன்ல இருக்கிறாங்க ஒரு ஆள். ஸோ அகைன் சிங்கிள் ரொட்டேஷன் 10 நண்பா. பவுண்டரிகள் தேவை. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆனால் இங்கே பவுண்டரியே கொடுக்க மாட்டாங்களேப்பா டிசிபி. அதுக்கேற்ற மாதிரி போட்டால் தானே இது பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் நடக்கிற மேட்ச்ல நம்பிக்கை நட்சத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாவு தான். இவர் மேலே நிறைய எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம ஒரு சுந்தர் அண்ணன் வந்து மாவு மேலே அவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காரு. உன்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் இந்த மேட்ச் அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம். இப்படி தான் சந்தோஷுக்கும் சொன்னார். இறங்கி வந்து அடிக்க நானே தடுத்துறேன் எதுக்கு எல்லாரும் அப்படின்ற மாதிரி வந்து கடைசி பண்ணிட்டாரு. ஸோ ஜஸ்ட் அகெயின் ஒரு சிங்கிள். அந்த சிங்கிளோட ஓவரும் முடிந்தது அப்படின்னு தான் சொல்லணும். 4 ஓவர் முடிவில் ஸ்கோர் 28 ரன்ஸ் ஃபார் 2 விக்கெட்ஸ் லாஸ் இப்போதைக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து மேட்ச் ஓவர் மக்களே. ஏன்னா இன்னும் வந்து பெரிய ஸ்கோர் அடிக்கணும். 6 பாலுக்கு 43 ரன் அடிக்கணும். அதேங்கப்பா 6, 12, 18, 24, 36. ஸோ ஆக மொத்தம் 36 ரன்னு. 6 பாலுக்கு 6 6 அடித்தாலும் உடனே அடுத்த ஒரு பிகஸ்ட் ஒரு பாசிபிலிட்டிஸாக வந்து ரொம்ப 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 கம்மி அப்படின்னு தான் தோணுது. ஸோ பேட் பாய்ஸோட ஆக இந்த ஜர்னி கொஞ்சம் கம்மியாயிரும். சன்னே இல்லை, சன்ஸ்கிரீன் வேணுமா பாலா பிரகா? ஸோ கடைசி ஓவர் இந்த மேட்சோடது. ஸோ டிசிபி டீம் வந்து அடுத்த கட்டத்துக்கு இப்போவே முன்னேறாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் தாராளமாக. லெஃப்ட் ஹேண்டர் எப்படி ஆங்கிலிங் இன்சைட் நோ பால். ஆனா நோ பால் கொடுத்திருக்காங்கப்பா. நோ பால் கொடுத்திருக்காங்க. பால கையில வச்சிருக்க கூடாது. ஆல்வேஸ் கீப்பர் ஹேண்ட் இல்ல பவுலர் ஹேண்ட்ல பால் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். கடைசி ஓவர் வந்து ஒரு பவர் பிளே. ஸோ அதை வந்து மறந்துட்டாங்க. ஸோ கடைசி ஓவர் வந்து ஒரு பவர் பிளே, அதை வந்து மறந்துட்டாங்க போல. ஸோ அதனாலே வந்து கிட்டத்தட்ட 4 பேர் வெளியே நின்ற காரணத்தினாலே வந்து இங்கே நோ பால் சிக்னல் காமிக்கப்பட்டிருக்கு. மிஸ்டேக்ஸ் தட் ஹேப்பன்ஸ். பட் ஆனால் இந்த மாதிரி எரர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும் கண்டிப்பாக.
ஸோ ஃப்ரீ ஹிட் ஆன் த வே யூஸ் பண்ணிப்பாங்களா? பவுண்டரி கணக்கு வருமா? ஓகே, ஃபீல்ட் செட்டப் மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்கப்பா. லெஃப்ட் ஹேண்டர் ஆங்கிலிங் இன்னும் வேற வழியே கிடையாது. இன் ஸ்விங் மாதிரி தான் எல்லா பாலுமே வரும், அவுட் ஸ்விங் போட்டால் தான் வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஃப்ரீ ஹிட்டில் பெரிய ஒரு பாதிப்பு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு சிங்கிள் தான் அங்கே ஃபைன் லெக் அங்கே. ஸோ சிங்கிளாக வந்து மாற்றி கண்டினியூவாக போய்கிட்டு இருக்குது. அந்த நிலைமையில் இப்போதைக்கு டிசிபி டீம் கைகள் ஓங்கி இருக்குது. பட் ஸ்டில் மேட்ச்சில் இருக்கிறாங்க அவங்க. கட் ஷாட்டுக்கான முயற்சி, பட் ஆனால் பால் வெளியே போயிருச்சுங்கன்னா அது ஒரு டாட் பால். ஸோ மாற்றி இங்கே டாட் பால் மவுண்ட் அது மட்டும் இல்லாமல் பவுண்டரியே அடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்காம இது பண்ணியிருக்காங்க. அந்த டேரக்டாக வந்து ஒய்டுக்கான ரிவ்யூமே கேட்டிருக்காங்க போல. ஸோ கம்ப்யூட்டர் ஜி அது ஒய்டா இல்லையா அப்படின்றது மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஆகாஷ், அடுத்த படம் கரகட்டகர படம், நிறைய ஆடியன்ஸ் வந்திருக்காங்க. அது ஒய்டுங்கண்ணா, திருப்பி பால போடுங்கண்ணா அப்படின்ற மாதிரி. ஸோ ரீபால் ஃபார் ஒய்டு. ஷார்ட்டே ஸ்ட்ரைட்டாக, பட் ஆனால் லாங் ஆல் இருக்கிறாங்க, அதனால பெருசாக ஒன்றும் பாதிப்பு இருக்காது. ஸோ ஜஸ்ட் சிங்கிள் ரன். பவுண்டரியே கொடுக்க மாட்டாங்கப்பா, வாய்ப்பே கிடையாது. எங்கிட்ட அடித்தாலும் எங்கிட்ட போட்டாலும் வாய்ப்பே இல்லை ராஜான்ற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு பாலுமே வந்து சிங்கிளுக்குமே வந்து மாற்றி ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரைட் ஹேண்டருக்கு ஏற்ற மாதிரி ஃபீல்ட் செட்டப்பு. ஷார்ட்டர் பாலு, பெட்டர் ஷாட் அப்படின்னு சொல்லலாமாப்பா, வெளியே தாண்டிடுச்சா? ஸோ ஆண்டி போய் விட்டது. ஃபைனலி பவுண்டரி வந்துருக்குது, பட் இட்ஸ் ரொம்ப லாங் டைம், ரொம்ப தள்ளி வந்திருக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா பால் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, டார்கெட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஓகே இட்ஸ் டூ ஃபார். பட் ஸ்டில் பவுண்டரிஸ் வரதுமே வந்து ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. ஸோ அட்ட பால் ஃபிளிக், வாவ் சம ஃபிளிக் ஷாட். கால்ல போட்டாலும் ஆங்கிலிங் இந்த வருன்றது தெரிஞ்சு கரெக்டா ஃபிளிக் பண்ணி விட்டுருக்காரையா. பேக் டு பேக் 2 6s ஆன் தி ரோ. நல்ல ஷாட், சீரியஸ்லி ஆன் த லெக்ல போட்டு ஆங்கிலிங் இன்னும் உள்ள வந்தாலே ஃபிளிக் கண்டிப்பாக. எப்பேற்பட்ட இந்தியனா இருந்தாலும் இந்த பாலுக்கு வந்து அவர் ஒரு அடிமையாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பால் ஆன் த ஃப்ளோர். எட்ஜ் மேல போயிருக்குதப்பா, மேல போயிருக்குப்பா. அவ்வளவுதான், அசால்ட்டான கேட்ச், முடிஞ்சு போச்சா? யா, விக்கெட் விழுந்திருக்குது. ஸோ நெக்ஸ்ட் புதிய பேட்டர் உள்ள இறங்குறாங்க. யாருமே வேணாம், நானே பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுலர் வந்து ஓடி போய் நீ விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலை வந்து கேட்ச் பிடிச்சிருக்கிற அப்படி. ஸோ அடுத்த புதிய பேட்டர் வந்து அப்படி குடு குடு குடுன்னு ஓடுங்க பாப்பா. மழை வேற வருதுனே, கொஞ்சம் வேகமா ஓடுனே. பாத்தியா, மழை வருதுன்னு சொன்ன அப்புறம் தான் என்ன மெதுவா போறாரு குசுமுக்காரர். டீம் எம்சிசி ரெடியா இருங்க அடுத்த மேட்சுக்கு. ஸோ வெதர் கண்டிஷன் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ஸோ பேட் லைட் ஆகுறதுக்கு முன்னாடி மேட்சை தொடங்கணும். ஸோ பேட்ஸ்மேன் ஆல்சோ ரெடியா இருங்க. லாஸ்ட் பால் ஸ்விட்ச் ஹிட், பட் ஆனால் அதில் வந்து பெருசாக எந்த பலனும் இல்லை. அண்ட் டிசிபி டீம் வின் பண்ணி அடுத்த ரவுண்டுக்கு போகிறாங்க. அங்கே பாருங்க நம்ம அண்ணன் முகத்தில் சிரிப்பா, டாடா 1000 பொற்காசுகள் அள்ளி கொடுத்தா அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி இருக்குது. டிசிபி டீம் வாழ்த்துக்கள்ப்பா, அடுத்த ரவுண்டுக்கு அவங்க வெற்றிகரமாக போகிறாங்க. வின் பண்ண டீம் டேரக்டாக வந்து அப்படியே பிரசன்டேஷன் போயிருங்க. எஸ், பிரசன்டேஷன் வந்துருங்க. ஃபீல்டிங் டீம் உள்ள எம்சிசி அண்ட் பேட்ஸ்மேன் ரெடியா இருக்கலாம். அடுத்த மேட்சுக்கு ரெடியா இருங்கப்பா, ரெடியா இருங்க மக்களே, ரெடியா இருங்க மக்களே. எஸ்டிஎஸ் உங்களை நம்பி நிறைய பேர் ஆடியன்ஸ் வந்திருக்காங்க. ஸோ நீங்க என்ன கொடுக்க போறீங்க பரிசளிப்புன்னு தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். எஸ், ஆண்டவன் கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான், கை விட்டுருவான், நல்லவங்களை நிறைய சோதிப்பான்.
ஆனா கைப்பிடிச்சுக்குவான்னு சொல்ற மாதிரி மழை நிறைய பெய்யுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ மேட்ச் ஃபுல்லா நடக்குமான்றதான்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். ஸோ பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். MCC வெர்சஸ் STS. ஸோ ஜெயிச்ச டிசிபி டீம் அப்படியே பிரசன்டேஷனுக்கு வந்துருங்க.